திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 741. அதிகாரம் அரண். சத்ரபதி சிவாஜி தனது சாம்ராஜ்யத்தின் கடற்பகுதிகளில் வலிமையான கடற்கோட்டைகளை கட்டியிருந்தார். அதில் நாலாபுரமும் கடல் நீரால் சூழப்பட்ட மிகப்பெரிய கோட்டையான ஜஞ்சிரா கோட்டைக்கு காவல் தலைவனாக சுபேதார் முகிதேசும் படைத்தளபதியாக கானோஜியும் இருந்தனர். அக்கோட்டையை ஒரு சமயம் மாலை நேரத்தில் எதிரிகள் கப்பலில் வந்து முற்றுகையிட்டனர். அப்பொழுது சுபேதார் முகிதை பகைவர்களிடம் கோட்டையை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு படைத்தளபதி கனோஜி மிகுந்த எதிர்ப்பு தெரிவித்தார். உயிரை கொடுத்தாகிலும் இக்கோட்டையை காப்பேன் என்று கூறிவிட்டு வீரர்களை திரட்டிக் கொண்டு எதிரிகளை நோக்கி புறப்பட்டார். பகைவர்களின் புயல் வேக தாக்குதல் கானோஜியை திடுக்கிட வைத்தது. பகைவர்கள் நடுவே கானோஜி தன்னந்தனியாக சிக்கிக் கொண்டார். மற்ற வீரர்களும் பகைவர்களின் தாக்குதலை சமாளிக்க முடியாததால் கோட்டைக்குள் சென்று மறைந்து கொண்டனர். பகைவர்கள் கானோஜியை கை கால்களை கட்டி தங்கள் கப்பலில் சிறை வைத்தனர். அன்று இரவு மது அருந்திய மயக்கத்தில் பகைவர்கள் புரண்டு கிடந்தனர். அச்சமயத்தில் கானோஜி தன்னை கட்டியிருந்த கயிற்றினை சிறுக சிறுக அசைத்து அவிழ்த்தார். அந்த கயிற்றையே கப்பலில் கட்டி அதன் மூலம் ஓசை வராமல் கடலில் இறங்கினார். கடலுக்குள்ளேயே சிறிது தூரம் சத்தம் வராமல் நீந்தி சென்று பின்னர் மேலெழுந்து வேகமாக நீந்த ஆரம்பித்தார். ஜஞ்சிரா கோட்டைக்கு சுமார் 2 மைல் தூரத்தில் சிவாஜியின் சூர்ண துர்கா என்ற கடற்கோட்டை ஒன்று இருந்தது. பொழுது புலர்வதற்குள் அந்த கோட்டையை அடைந்து அங்கிருந்த படைகளை ஒன்று திரட்டி கொண்டு வந்தார். கோட்டையை முற்றுகையிட்டிருந்த எதிரிகளை திடீரென்று பின்புறம் இருந்து தாக்கினார். அத்தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பகைவர்கள் சிதறி ஓடினர். வெற்றி முழக்கங்கள் விண்ணை தொட்டன. கானோஜியின் உறுதி குலையாத வீரச்செயலை பாராட்டி சிவாஜி அவருக்கு சர்க்கேல் என்ற பட்டம் வழங்கி பெருமைப்படுத்தினார். பகைவர் மீது படையெடுத்து செல்பவருக்கும் கோட்டை பயன்படும். பகைவருக்கு அஞ்சி தம்மை பாதுகாத்துக் கொள்பவர்க்கும் கோட்டையே சிறந்த துணையாகும் என்பதை ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சி தற்போற்றுபவர்க்கும் பொருள் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். காத்துக்கொள்வதும் அரண், தாக்குவதற்கும் துணை அரணே.